ஹாய்ங்க. ஸோ வெல்கம் டு ட்ரெண்டி வேற ஆரி டுட்டோரியல் கிளாஸ். ஸோ ஆரி டுட்டோரியல் கிளாஸ் வந்து மூணா நம்ம டிவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ண டிசைன்ஸ் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து எப்பவும் போலதான் மார்க்கிங் இருக்கும். தேர்ட் ஒன்ல தான் வந்து மார்க்கிங் அண்ட் டிசைனை வந்து நீங்க ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணி டிசைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஆரி டுட்டோரியல் ஆரி நீடில் வச்சு பண்ற டிசைனுக்கு மட்டும் சிலபஸ் பார்த்துக்கோங்க. நம்ம என்னென்ன பேட்டர்ன்ல சொல்லி தரோம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு. சோ டோட்டலா நம்ம வந்து மொத்தம் 17 என்ன சொல்லி தரோங்க. 17 இது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், அதாவது 17 கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். 17 ஸ்டிச்சஸ் கிடையாது இது. ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள அதுக்கு ஏத்த ஸ்டிச்சஸ் எல்லாமே அடங்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து கிளாஸ் எப்படி இருக்கும்னா, ஆரி ஸ்டாண்ட் வந்து எப்படி பிக்ஸ் பண்றது, கிளாத் எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குங்க. செகண்ட் கிளாஸ்ல வந்து செயின் ஸ்டிச் நம்ம சொல்லி தருவோம். அதாவது நூல் எப்படி கீழ இருந்து மேலே எடுக்கணும், அது எப்படி தெளிவா உங்களுக்கு தெரியும், அது எந்த டைரக்ஷன்ல திருப்பணும் அப்படிங்கிறது. சோ அதை வந்து சூயிங் த்ரெட் வச்சு ஜரி த்ரெட் வச்சு ரெண்டுமே வச்சு நம்ம வந்து செகண்ட் கிளாஸ்ல சொல்லி தருவோம். சோ இந்த செகண்ட் கிளாஸ்ல வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு மட்டும்தாங்க இருக்கும், நாட் இருக்காது. நாட் வந்து தேர்ட் கிளாஸ் தான். அப்ப செகண்ட் கிளாஸ்ல நீங்க வந்து செயின் ஸ்டிச் போட்டதை என்ன பண்ணுவீங்கன்னா போட்டு போட்டு ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது பெருசா ஒருத்தங்களுக்கு வரும், அப்புறம் சிறுசா வரும். சோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து எது பெர்ஃபெக்ட் அப்படின்னா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணதா தெரியும். அதனால செகண்ட் கிளாஸ்ல நீங்க வந்து ஒரு லைன் போட்டு அதுல செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி போட்டு ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்டா வருதுன்னு தோணுதோ ஆர் 5 or 6 டைம்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் எப்படி நாட் போடுறது, அதாவது நீங்க செயின் ஸ்டிச் எப்படி பெர்ஃபெக்டா போடுறதுன்னு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நாட்டுக்குள்ள நம்ம போவோங்க. அடுத்து சில்க் த்ரெட் வரும். சில்க் த்ரெட்ல எப்படி செயின் ஸ்டிச் போடுறது, சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி எடுத்து போடுறது அப்படிங்கறது நம்ம சொல்லி தருவோம். தென் அதுக்கப்புறம் அதே செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்ல ஷேப்ஸ்குள்ள நம்ம போவோம். அதாவது ரவுண்டு, ஸ்கொயர் இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கிளியரா நீங்க வந்து அந்த ஒரு திலகம் மாதிரி போடுறீங்கன்னா திலகத்தோட அந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, சோ அதை எப்படி கிளியரா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. சோ அதுக்காக தான் ஷேப். சோ சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபில்லிங் குள்ள வந்துருவோங்க சில்க் த்ரெட். சோ அதுல சில்க் த்ரெட்ல வந்து பிளாட் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளாட் ஃபில்லிங் அதாவது ஒரு லீஃபைவே பிளாட்டாவும் நம்ம ஃபில் பண்ணுவோம், லீஃபோட டைரக்ஷன் வி ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணுவோம். அது லோட் வச்சு லோட் வைக்காம எப்படி வந்து ஃபில் பண்றதுங்கிற கிளாஸ் இருக்குங்க. அடுத்து 7th ஒன் வந்து சில்க் த்ரெட்ல லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஃபெதர் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாம் இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட்ல தான் பெர்ஃபெக்ட்டா கலர் காம்பினேஷன் கொண்டு வருவோம். அதுதான் நம்மளோட 7th கிளாஸுங்க. 8th கிளாஸ்ல வந்து லோடிங் இருக்குங்க. அதாவது சில்க் த்ரெட்ல வந்து நம்ம அதாவது நெக் லைன் இருக்கு, நார்மலா சில்க் த்ரெட்ல வந்து எப்படி எல்லாம் லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். சோ ஒரு ஸ்கொயரான பிளேஸுக்கு, ஒரு சர்க்குலரான ஸ்பேஸ்க்கு எல்லாம் எப்படி லோட் பண்ணணும்னு இருக்கும். 9th கிளாஸ் வந்து நெக் லைனோட லோடிங் இருக்குங்க. நெக் லைன்ல வந்து நார்மலா நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பைப்பிங் மாதிரி வரும். அந்த பைப்பிங்குள்ள வந்து பிளாட்டா எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் லோடு வச்சு. அப்புறம் டபுள் லோடு. டபுள் லோடு அப்படின்னா வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு கலர்ல ஒரு லோடு வரும், திருப்பி ஒரு கலர், திருப்பி ஒரு கலர், திருப்பி ஒரு கலர். இப்ப இது பிங்க்னா இது ப்ளூ, திருப்பி இது பிங்க்னா இது ப்ளூ, அந்த மாதிரியும் டபுள் லோடு. அப்படி இல்லைன்னா ஜிக்ஸாக் ஷேப்ல வந்து சில்க் த்ரெட்ல லோட் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து இருக்கிறது தாங்க 9th கேட்டகரிக்குள்ள வரும். அடுத்து 10th வந்து மிரர் ஒர்க் வருங்க. ஏன் மிரர் ஒர்க் இப்பவே வருதுன்னா, மிரர் அப்படிங்கிறது ஜஸ்ட் க்ளூ வச்சு அப்ளை பண்றது மட்டும்தாங்க. அந்த மிரரை சுத்தி ரவுண்ட் ஷேப் மிரரை சுத்தி எப்படி வந்து சில்க் த்ரெட்ல நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 10th கேட்டகரிக்குள்ள வரும். 11th ஒன் பாணி ஒர்க். சோ பாணி ஒர்க் எதுக்குன்னா, இப்போ வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது எதெல்லாம் கத்துருக்கீங்கன்னா ஜரி த்ரெட் வச்சும் சில்க் த்ரெட் வச்சும் எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு மட்டும் தான் நம்ம சொல்லி தந்திருக்கோம். சோ இதை வச்சு நம்ம வந்து பாணி ஒர்க்ல எப்படி பண்றதுன்னு கத்துட்டாலே மேக்சிமம் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் ஒர்க் வந்து நம்ம ஆரி நீடில் கம்ப்ளீட்டே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் சுகர் பீட் வரும். இது எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இங்க கீழே இருக்கிறது எல்லாமே ஒரே நாள்ல நீங்க வந்து கத்து முடிச்சிருவீங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் தான் எப்பவுமே லேட் ஆகும். லைக் அந்த லோடு அது எல்லாத்துக்கும் தான் எப்பவுமே லேட் ஆகும். ஸோ அதையெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கீழே இருக்கிற பீட் ஒர்க், சீக்வன்ஸ் ஒர்க், சக்கரி ஒர்க்,
சுகர் பீட் வச்சும் ஆன்டிக் பீட் வச்சு எப்படி ஃபில் பண்றது, இது எல்லாமே வித்தின் a டேவே நீங்க வந்து கத்துக்கலாம். அதாவது ஒரே நாள்ல நீங்க கத்துக்கிட்டு ஆகணும்னு சொல்ல வரலீங்க. இது வந்து நீங்க ஒரே நாள்ல கத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிச்சிரும் ஆரி அப்படின்னு சொல்றேன். சோ சுகர் பீட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, லைன் எப்படி பண்றது, லீஃப், சுகர் பீட் வச்சு நெக் லைன் எப்படி லோட் பண்றது, சுகர் பீடும் பேர்லும் வச்சு எப்படி டிசைன் பண்றது, அதே சுகர் பீட், பேர்ல், ஆன்டிக் பீட் எல்லாம் வச்சு எப்படி வந்து ஹேங்கிங் கம்ப்ளீட் பண்றது, எல்லாமே நம்ம வந்து சுகர் பீட்ல பார்க்கலாம். சீக்வன்ஸ் வச்சு லைன் எப்படி பண்றது, அதே சீக்வன்ஸ்ல 3D எஃபெக்ட் பண்ற மாதிரி பண்றதுக்கு தான் சர்க்குலர்னு ஒரு டிசைன் சொல்லுவோம். சோ சர்க்குலர்ல பண்ணினாலே நமக்கு 3D எஃபெக்ட் வந்துரும். சோ அதையெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். தென் சக்கரை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சுகர் பீடும் ஆன்டிக் பீடும் வச்சு ஒரு பர்டிகுலர் இடத்த ரொம்பவே கிராண்டா நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே 15th கேட்டகரியில பார்த்துட்டு லாஸ்டா 16th. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஜர்தோசி ஒர்க். சோ நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா கேட்டதே ஜர்தோசி ஒர்க் தான். அது மட்டும் இல்லாம எல்லாரும் கிரிட்டிக்கலா நினைக்கிறதே ஜர்தோசி ஒர்க் தான். அந்த ஜர்தோசி ஒர்க்கை ரொம்ப ஈஸியா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அது ரொம்ப பெரிய ப்ரெஷரே இல்லைங்க. இது எல்லாமே கத்துக்கிட்டாலே ஜர்தோசில ஒரே ஒரு டெக்னிக் தான், அதை கிளியரா கத்துக்கிட்டா ஜர்தோசி ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து கை வந்த கலையா மாறிடும். சோ அந்த ஜர்தோசி ஒர்க்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் பாத்துட்டீங்கன்னா, ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்றது. சோ ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னா ஒரு லைன்ல எப்படி கிராஸா இருக்கும், அதான் ஸ்டெம் ஸ்டிச். அது எப்படி பண்றது, அதே ஜர்தோசில வந்து ஃபில்லிங் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். டபுள் லோடு வச்சு ஜர்தோசி எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்ப்போம். அடுத்து கண்டினியூஸ் ஜர்தோசி. இது எல்லாமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸி. கண்டினியூஸ் ஜர்தோசி தான் நிறைய பேர் கஷ்டம்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியா முடிச்சிடலாம். சோ கண்டினியூஸ் ஜர்தோசி ரெண்டு வகையா பண்ணலாங்க. ஒண்ணு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பெரிய ஜர்தோசியா எடுத்து அதை கண்டினியூவா பண்ணலாம். அது ஒரு லைன், நெக் லைன்ல லைனா நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அது இல்லைன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோனை சுத்தி சர்க்குலரா எப்படி ஜர்தோசி பண்றது கண்டினியூவா, அப்படி இல்லைன்னா திலகம் ஷேப் ஸ்டோனை சுத்தி எப்படி கண்டினியூவா ஜர்தோசி வந்து கொடுக்கறது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த கண்டினியூஸ் ஜர்தோசி ஒர்க்ல பார்ப்போங்க. அடுத்துதான் நம்ம நார்மலான ஒர்க். இது வந்து பிரெஞ்ச் நாட். பிரெஞ்ச் நாட்ல வந்து அதாவது நாட் கேட்டகரியில இது எல்லாமே வருங்க. அது என்னென்னு பாத்துட்டீங்கன்னா, பிரெஞ்ச் நாட், லாங் பிரெஞ்ச் நாட், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லவங்கம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ரிங் பிரெஞ்ச் நாட், லேசி டேசி ஸ்டிச், இது எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க்ல பார்ப்போம். சோ இது எதுக்குமே ஆரி ஒர்க், ஆரி நீடில் தேவையில்லைங்க. இது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 16th கேட்டகரி வரைக்கும் தான் ஆரி நீடில் தேவை. 17th கேட்டகரியில நார்மல் நீடில்ல இது நம்ம வந்து கத்துக்குவோம். தென் அதுக்கப்புறம் 18th கேட்டகரி. 18th கேட்டகரி நம்ம இது எல்லாத்தையும் வச்சு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு மோட்டிஃபோ இல்ல புட்டாஸோ மாத்தி கட் ஒர்க், அப்ளிக் ஒர்க், ட்ரேசிங் மெத்தட் எல்லாமே பார்ப்போம். கட் ஒர்க் அப்படிங்கறத ஒரு டிசைனை நம்ம வந்து கட் பண்ணி கட் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணி அப்ளிக்காவும் மாத்திக்கலாம். இல்ல நார்மல் கட் ஒர்க்னா ஒரு டிசைன் இருக்குன்னா இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு சுத்தி டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிக் ஒர்க்கும் 3D ஒர்க்கும் ஒண்ணுங்க. அப்ளிக்னா ஒரு நார்மலான ஒரு டிசைனை எடுத்துட்டு வந்து இன்னொரு கிளாத்ல வச்சு அப்ளிக் ஒர்க், அதே இன்னொரு கிளாத் மேல வைக்கிறது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தா அது 3D ஒர்க். ஓகேங்களா. தென் ட்ரேசிங் மெத்தட். நம்ம வந்து 3 விதமான ட்ரேசிங் பேப்பர் கொடுத்துருக்கோம், அதை வச்சு எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படின்னு கத்துக்குவோம். இவ்வளவுதான் நம்ம ஆரி கிளாஸ்ல கத்துக்க போறது. இது வந்து பார்க்க ஒரு 18 கேட்டகரிஸ் மாதிரி இருக்கும். ஆனா இந்த 18 கேட்டகரி கத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட எல்லாமே கத்துக்கிட்டு சமம். சோ 100% பிளவுஸ் வந்து நீங்க டிசைன் கண்டிப்பா இதுல நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ 100% ஒர்க்க நீங்க நிச்சயமா இதுல வந்து கத்துக்க முடியுங்க. இது கத்துக்கிட்டாலே என்னமா இருந்தாலும் நீங்க பாத்துக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு சில பிளவுசஸ் எல்லாம் ஃபேன்சியா நீங்க டிசைன் பண்ணணும் அப்படிங்கும் போது ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து கத்துக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ அது எல்லாம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கீழே இருக்கிறது ஜிக்ஸாக் ஸ்டிச், டபுள் ஜிக்ஸாக், அதுக்கப்புறம் வந்து ஹெர்ரிங் ஸ்டிச். சோ இது வந்து டெக்கரேட்டிவ்காக நம்ம பண்ணுவோம். தென் ஸ்டெம் ஸ்டிச், சோத்தி ஸ்டிச், இது சோட்டின்னு சொல்லுவோம், சோத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 விதமான டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு, அதாவது டிஃப்ரெண்டான போடுறது இருக்கு. அடுத்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச். இதை மேக்சிமம் நம்ம வந்து பிளவுஸ்ல வந்து அப்ளை பண்ண மாட்டோங்க. ஒரு 10 or 15% வந்து அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணினாலும் இது வந்து நம்ம டிசைனை அழகா ரொம்ப எடுத்து காட்டுற மாதிரி இது இருக்கும். சோ இது அதிகபட்சம் பயன்படுத்த மாட்டோம், குறைந்தபட்சம் பயன்படுத்தினாலும் இது ஒரு டிஃப்ரெண்டான லுக் வந்து கொடுக்கும். சோ அதனால இதை வந்து ஆட் பண்ணிருக்கேன். இதுதான் நம்மளோட ஆரி டுட்டோரியலோட சிலபஸ்ங்க.
இத கத்துக்கிட்டா டேம் ஷூர் 100% உங்களால வந்து ஒரு பிளவுஸ பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களால எந்த விதமான தயக்கமும் இல்லாம எல்லா விதமான ஆர்டர்ஸையுமே வந்து எடுக்க முடியுங்க. பட் அதை தாண்டி நிறைய ஸ்டிச்சஸ் ஆரியில இருக்கு. அது எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எதுவுமே நம்ம பிளவுஸுக்கு அப்ளை பண்ண மாட்டோம் 100%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க 18 ஸ்டிச் இருக்கு 17 ஸ்டிச் இருக்கு. அது எப்படி சொல்றாங்கன்னா இப்ப சில்க் த்ரெட்ல பிளாட் பண்றது ஒரு ஸ்டிச், ஃபில் பண்றது ஒரு ஸ்டிச், லோட் பண்றது ஒரு ஸ்டிச். இதே இப்படி பாத்துட்டீங்கன்னா சுகர் பீட்ல லைன் கொடுக்கறது ஒரு ஸ்டிச், லீஃபா மாத்துறது ஒரு ஸ்டிச், லோடா மாத்துறது ஒரு ஸ்டிச், சுகர் பீட்லயும் ஆன்டிக் பீடும் வரது ஒரு ஸ்டிச். சோ இப்படிதான் அந்த ஸ்டிச்சஸ வந்து இவங்க கவுண்ட் பண்றாங்க. சோ இப்படி கவுண்ட் பண்ணா நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கறத தாண்டி ஒரு டிசைன்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது எல்லா இடத்துலயுமே பயன்படுத்த முடியும். சோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி சொல்லி தரோம். அதை தாண்டி நிறைய வந்து ஆரோ ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் மேக்ஸிமம் 100% பிளவுஸ்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணாலும் அது அந்த அளவுக்கு அழகாவே இருக்காது. பட் அப்படியும் ஒரு சில ஸ்டிச்சஸ் இருக்கு. சோ அதையெல்லாம் நம்ம வந்து கத்து தரது இல்ல. நம்மளோட மோட்டிவ் என்னன்னா நீங்க ஒரு பிளவுஸ சூப்பரா கம்ப்ளீட் பண்ணணும். அது ஒண்ணுதான் நம்மளோட மோட்டிவ். அதுக்கு மட்டும்தான் நம்ம கிளாஸ் எடுப்போம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து வெளியே ஏதாவது ஒரு சோர்ஸ்ல நீங்க பாக்குறீங்க இந்த ஸ்டிச் வந்து பிளவுஸ்ல அப்ளை பண்ணலைனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு இருந்தா நீங்க அதோட போட்டோ எனக்கு அனுப்பலாம். அதுவும் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கப்படும். சரிங்களா? சோ இது வந்து என்னோட லிஸ்ட், இது என்னோட கேட்டலாக். இப்படிதான் நான் வந்து சொல்லி தருவேன். இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கு இந்த மாதிரி எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து தனிப்பட்ட முறையில யார் யாருக்கு என்னென்ன கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதை நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அதையுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இது எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து நிச்சயமா சொல்லி தருவோம். சோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போவோம். சோ இதுதான் ஆரியோட ஃபர்ஸ்ட் லெவல். இதை கம்ப்ளீட் பண்ணா நீங்க தினமும் தினமும் அப்டேட்டடா இருந்தீங்கன்னா 1.5 மந்த்ல கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்ல தினமும் உங்களால அப்டேட்டடா இருக்க முடியாதுன்னா 2 to 3 months அந்த மாதிரி ஆகும். அதாவது ஒரு 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 கேட்டகரி பண்றதுக்கே உங்களுக்கு 3 நாள் 4 நாள் ஆகுது அப்படிங்கும் போது 2 to 3 months வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அதை தாண்டி நீங்க வந்து ஸ்பீட் பண்றதை பொறுத்து இது எல்லாமே ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். சோ இதுதான் இதோட ஆரியோட நீடில் யூஸ் பண்ற டுட்டோரியலோட சிலபஸ். இது பிரகாரம் நம்ம உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து அடுத்த வீடியோல ஆரி ஸ்டாண்ட் எப்படி பிக்ஸ் பண்றது, கிளாத் எப்படி பிக்ஸ் பண்றது அப்படிங்கிற கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.